ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சூப்பரான சம்பவத்தை வந்துட்டு பயங்கர வைரல் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவோட ரசிகர்கள். காரணம், முத்துக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. என்ன வெற்றி கிடச்சிருக்கு அப்படி பற்றி இந்த வாரம் வந்துட்டு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. பட் அதை வந்துட்டு அதிகப்படியாக கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது பிக் பாஸே என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபேன் ஜோன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து மக்கள் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை வெளியிட்டிருக்காங்க. டெய்லி கொஸ்டின், எந்த மேனேஜர் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக நிர்வாகம் செய்தது அப்படின்னு அவங்களே ஒரு 4 பேர் வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 8 பேர் வந்து இந்த இருந்தாங்க மேனேஜராக. அதில் விஷாலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒன்லி மிச்சர் ஈட்டிங். அடுத்தது தர்ஷிகா, அவங்க கூட சைடி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க வச்சுக்கோங்களேன். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக தீபக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஜாக்லினும் ஓரளவுக்கு பண்ணாமல் தான் இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பேர் அவங்கள செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. யாருன்னா மஞ்சரி, முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜெஃப்ரி. ஏங்க ஜெஃப்ரி என்ன பண்ணார், அந்தளவுக்கு பெருசாக பண்ண மாதிரி தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஜெஃப்ரியை கூட விடுங்க, சௌந்தர்யா என்ன பண்ணாங்க இந்த இதில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்காங்க. ஏன் அப்படின்னா வெளியில் தீபக் இருக்கார், ஜாக்லினும் வெளியே இருக்காங்க, தர்ஷிகா விஷால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க 4 பேர் கொடுத்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ அதில் பற்றின மக்கள் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மஞ்சரிக்கு வந்துட்டு 28%, சௌந்தர்யாவுக்கு வந்து 18%, ஜெஃப்ரிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 8.9%, முத்துக்குமரனுக்கு 50.1% வந்து கொடுத்து முத்துக்குமரன் தான் சரியாக வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்கில் மேனேஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக நிர்வாகம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. இது செம்ம சம்பவம். இந்த விஷயங்கள் ஃபேன் ஜோனில் கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அப்பப்போ சொல்லுவாங்க இல்லையா, வாரம் அந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா முத்துக்குமருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்ச மனுஷன் வந்து உக்காந்துட்டார், ஒரு மாதிரி அழுதுட்டார். அதுவும் தர்ஷிகா வந்து பேசின விஷயங்கள் மனசை வந்து ரொம்ப அப்படி காயப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா தர்ஷிகா அவர் நம்பியிருக்கார். ஆனால் நம்மளுக்கு தெரியும் முதல் நாள்லேருந்து முத்துக்குமரன் மேலே தர்ஷிகாவுக்கு எவ்வளோ வன்மம், அதுக்கப்புறமா அந்த ஜோடிக்கே வன்மம். ஏன்னா விஷாலுக்கும் பிடிக்காது, தர்ஷிகாவுக்கும் பிடிக்காது, அந்த குரூப்பில் இருக்கிற இன்னொரு ஆள் அருணுக்கும் சுத்தவே பிடிக்காது. அப்படின்னு இருக்கும்போது நேற்று வந்து அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணி போட்டு மனுஷனை வந்து போட்டு வெளுத்துட்டாங்க. ஈவன் அவர் நான் பண்ணது தப்பு சொல்லி மனதார எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு பிக் பாஸ் கிட்டே மன்னிப்பு கேட்டு பிறகும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிகேவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து உட்காந்து ஃபீல் பண்ண அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் ஹாலில் உட்காந்து அவங்க எப்பயுமே படிப்பாங்க இல்லையா, ஃபேன் ஜோன் கிட்ட மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டோம், அதில் மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை அங்கே போட்டு உடைச்சாங்கன்னா முத்துக்குமரனுக்கு செம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு பூஸ்டப்பாக ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆஸ் ஏ முத்து ஃபேனாக உங்களுக்கு எப்படி தோணுது? இதை சொன்னால் கூட வந்துட்டு நீங்கள் முத்துவோட பிரியாதுன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.